ஹலோ வியூவர்ஸ். டிஎன்இஏ ரவுண்டு 2 வேக்கன்சி லிஸ்ட் வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாளில் வந்து வரப்போகுது. ஸோ இது வந்து என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 23 வந்து வந்துடும். ஸோ இப்போ இந்த டிஎன்இஏ ரவுண்டு 2 வேக்கன்சி லிஸ்ட்டுக்காக ரவுண்டு 3ல் புதுசாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி காலேஜஸை வந்துட்டு அட்மிஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது வந்து ஆகஸ்ட் 23 வரும். அது இல்லாமல் உங்களுக்கு ஆகஸ்ட் 23 தான் வந்துட்டு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கப்புறம் 3 டேஸ் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரொவிஷனல் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கிடைக்கும். இந்த மாதிரி விஷயம்லாம் வந்துட்டு இன்னும் உங்களுக்கு போக வந்துட்டு இந்த கவுன்சிலிங்லாம் வந்து நடக்கும். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ரவுண்டு 2க்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து காலேஜஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்தவங்களுக்கு மட்டும் இன்னும் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டுக்காக வந்து வெயிட்டிங்கில் இருக்கும். ஸோ இந்த ரவுண்டு 2லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அலாட்மெண்ட்ஸ்லாம் வந்து கிடச்சிருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் காலேஜஸும் போயிருப்பீங்க. உங்களுக்கு இப்போ அதுக்கான டைம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்துட்டு இன்னும் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டுக்காகவும் நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. நீங்கள் எல்லோரும் டிஎஃப்சி சென்டர்ஸும் வந்து விசிட் பண்ணியிருப்பீங்க. பண்ணிவிட்டு அங்கே வந்து என்ன மாதிரியான சுச்சுவேஷன் உங்களுக்கு சொன்னாங்க அப்படின்ற ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லைனாலும் நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் வந்துட்டு நமக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இப்போ இது இல்லாமல் இப்போ ரவுண்டு 3 முக்கியமாக, ஏன்னா ரவுண்டு 2க்கு மேக்ஸிமம் கம்ப்ளீட் ஆகிடுச்சுனால இப்போ ரவுண்டு 3 கவுன்சிலிங்கில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும். ஸோ உங்களுக்கும் வந்துட்டு வேக்கன்சி லிஸ்ட் வந்து வரும். ஸோ அந்த வேக்கன்சி லிஸ்ட்டில் என்னென்ன காலேஜஸ்லாம் அவைலபிளாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கி வீடியோவில் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதே மாதிரி நம்ம சேனலில் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, இந்த வீடியோவும் லைக் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு யார் இந்த ரவுண்ட் 3ல் வந்தாலும் அவங்களுக்கும் வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஆகஸ்ட் 23 உங்களுக்கு வந்துட்டு இந்த ரவுண்டு 3க்கான சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இன்றைக்கி 21 டேட், இன்னும் வந்து உங்களுக்கு 1 டே தான் கேப் இருக்குது. அடுத்த டே ஆஃப்டர் டுமாரோ உங்களுக்கு வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேக்கன்சி லிஸ்ட் வந்து ஆகஸ்ட் 23 காலையில் 10 மணிக்கெலாம் வந்து வந்துடும். வந்ததுக்கு அப்புறமா அதில் காலேஜஸ் வந்துட்டு உங்களுக்கு நிறைய அவைலபிளாக இருக்கும். முக்கியமாக இன்றைக்கி நம்ம சென்னை ரீஜனில் என்னென்ன காலேஜஸ் இருக்குது, ஸோ இன்னும் வந்துட்டு ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம் அதர் ரீஜன் காலேஜஸும் என்னென்ன இருக்குன்ட்டு. பட் இல்லைனாலும் நமக்கு வேக்கன்சி லிஸ்ட்டும் வந்துட்டு அவைலபிளாக ஆயிடும். இன்னும் 1 டே தான் வந்து கேப் இருக்குது. ஸோ அந்த வேக்கன்சி லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறமா கூட கண்டிப்பாக வந்துட்டு இன்னும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் என்னென்ன மாதிரியான வேக்கன்சிஸ்லாம் அவைலபிளாக இருக்குது, என்னென்ன கோர்சஸ் என்ன காலேஜஸில் எடுக்கலாம் அப்படின்றத. இன்னும் அதை வந்து ஃபியூச்சர் வீடியோவில் நம்ம பார்ப்போம். பட் இப்போதைக்கு ஒரு 15 நம்பர் ஆஃப் காலேஜஸ் மட்டும் நம்ம வந்து நான் உங்களுக்கு செப்பரேட் பண்ணி இருக்குது. ஸோ இந்த 15 நம்பர் ஆஃப் காலேஜஸுமே உங்களுக்கு வந்து சென்னையில் தான் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுதான் மென்ஷன் பண்ணிருக்கேன். அதர் பிளேசஸில் இருக்க காலேஜஸையும் நம்ம வேக்கன்சி லிஸ்ட் வந்தோடனே டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு என்னென்ன காலேஜஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படி பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் ஆப்ஷன் நம்ம ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் காலேஜ் தான். இங்கே இன்னும் மெரெயின் இன்ஜினியரிங்கான சீட்டு வந்துட்டு கண்டிப்பாக ஃபில் ஆகாமல் தான் இருக்குது அப்படின்றது நம்மளோட ஒரு ப்ரெடிக்ஷன் நம்ம சொல்லலாம். இப்போ ஏன் வந்து நம்ம இதை ப்ரெடிக்ஷன் சொல்கிறோம் பார்த்திங்கன்னா, இன்னும் வந்து நமக்கு இடையில ஒரு டே வந்து கேப் இருக்குது. ஸோ வந்து அந்த டே ஆஃப்டர் டுமாரோ மார்னிங் வரதில் தான் நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ண முடியும். இப்போ இருக்கிற விஷயம் நம்ம என்னன்னு பார்த்திங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் நம்ம பார்த்த இந்த சாய்ஸ் ஃபில்லிங், அதாவது வேக்கன்சி லிஸ்ட்டு அப்போ ப்ரீவியஸ் இயரில் இருந்துச்சு பார்த்திங்கன்னா, ரவுண்டு 2ல் வந்தது. ஸோ அதோட வேக்கன்சி லிஸ்ட்டையும் இப்போ வந்து கம்பேர் பண்ணிருக்கோம். மேக்ஸிமம் உங்களுக்கு வந்துட்டு இங்கே இருக்க காலேஜஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்கும். பட் இல்லைனாலும் நம்ம வந்து என்னென்ன காலேஜ் அவைலபிளாக இருக்குன்றத லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இது இல்லாமல் பாருங்கள், உங்களுக்கு இந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் மெரெயினே வந்து ஆக்சுவலாக கிடைக்கும். ஸோ இப்போ மெரெயின் வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க, ஏன்னா மெரெயின் நிறைய பேர் வந்துட்டு விரும்ப மாட்டாங்க. அதிகபட்சமாக சிஎஸ்சி ரிலேட்டட் கோர்சஸ், ஏஐடிஎஸ், ஐடி இந்த மாதிரி தான் இப்போ சூஸ் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதையும் தாண்டி ஏதாவது சூஸ் பண்ண நினச்சாங்கன்னா ஈஸி அந்த மாதிரி தான் போகிறாங்களே தவிர்த்து மெரெயின்லாம் இப்போ யாருமே அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக வந்து பண்ணுறதில்ல. சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருக்குது அப்படின்ற வந்து இந்த மெரெயின் இன்ஜினியர் சீட்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் சாய்ஸஸ்லாம் வந்து வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு சீட்டு வந்து காம்படிஷன்றது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் மெரெயினுக்கு வந்து அவ்வளோ அப்ளை பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ இப்படி இருக்க வந்து ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஈஸ்வரியும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ எஸ்ஆர்எம்மோட தான். பட் அங்கே இது வந்து ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான். அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வர இந்த இன்ஜினியரிங் காலேஜ். இங்கே உங்களுக்கு ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், சிவில்லாம் வந்து கோர்சஸ் வந்து கண்டிப்பாக அவைலபிளாக வந்து இருக்கும். ஸோ இது இல்லாமல் நம்ம வந்துட்டு இப்போ நிறைய சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய இந்த இயர் வந்து கவுன்சிலிங்கில் ஸோ நிறைய பேருக்கு சீட்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்போம், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் இந்த காலேஜ்லேயும் பார்த்திங்கன்னா சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் வந்து விடாதீங்க, சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து போட்டு வைங்க. ஸோ இந்த சீட்ஸும் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் பாருங்கள், கிட்டத்தட்ட 1140 சீட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ப்ரீவியஸ் இயரில். பட் இந்த வருஷம் 1470 சீட்ஸ் வரைக்குமே வந்துட்டு எடுத்துக்கிறோன்ற மாதிரி இன்ஃபார்மேஷனு பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இது இல்லாமல் இன்னும் வேறு என்ன மாதிரியான காலேஜஸ்லாம் அவைலபிளாக இருக்கும் பார்த்திங்கன்னா, ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ், இதுவும் உங்களுக்கு சென்னையில்
இந்த மாதிரியான சீட்ஸ் மெயினாக நீங்கள் சிவில் மெக்கானிக்கல், இந்த மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன் இந்த மாதிரியான கோர்சஸை கண்டிப்பாக இந்த காலேஜில் நீங்கள் எடுக்கலாம். ஒரு நல்ல காலேஜ் இது. ஸோ இங்கே சிஎஸ்சி, ஏஐடிஎஸ் இந்த மாதிரி கோர்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இல்லை. அந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்க அப்படின்றது உங்களுக்கு ரவுண்டு 3லே மேக்ஸிமம் நிறைய காலேஜஸில் அவைலபிளாக இருக்காது. இருந்தாலும் 1 or 2 கோர்சஸ் வந்துட்டு தான் இருக்கும். பட் அது கிடைக்கிறதுக்கான காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ உங்களை மாதிரி எவ்வளோ பேர் அந்த 1-2 சீட்டுக்காக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஒரு கம்பல்சரியாக நமக்கு கிடைக்குமான்றதும் சொல்ல முடியாது. பட் ரவுண்டு 3ல் இருக்க நீங்கள் முக்கியமாக சிவில், மெக்கானிக்கல், இந்த மெக்கட்ரானிக்ஸ் இந்த பாருங்கள், மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன் இந்த மாதிரியான ட்ரிபிளியாக இருக்கட்டும், அக்ரி எல்லாமே கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கோர்சஸ் வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் காலேஜ் சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இங்கே இருக்க எல்லா காலேஜுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னை, அது நியர்பை ரீஜன்லாம் வரும். ஸோ இப்போ இங்கேயும் மெக்கானிக்கல், கெமிக்கல் இன்ஜினியரிங் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. கெமிக்கல் இன்ஜினியரிங் எல்லாமே கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ அதெல்லாம் யாருமே விரும்பி எடுக்கிறதில்ல. அதேமாதிரி சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்லேயும் வந்துட்டு சீட்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ இங்கே ட்ரிபிள் மெக்கும் இருக்கும். அதேமாதிரி சவிதா இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ சவிதா இன்ஜினியரிங் காலேஜில் கண்டிப்பாக இந்த டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜிலாம் எடுக்கலாம். அதே மாதிரி சிவிலாக இருக்கட்டும், கெமிக்கல் இந்த மாதிரி கோர்ஸஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது எல்லாமே வந்துட்டு உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஃபஸ்ட்டு ஆர்டர்ஸில் வந்து இந்த காலேஜஸ் வைங்க. இது இல்லாமல் இன்னும் நிறைய காலேஜஸ் இருக்குது. நம்ம அடுத்த வீடியோஸ் வந்து போடுவோம், அதுலேயும் பார்த்துக்கலாம். ஸோ இது இல்லாமல் இன்னும் பாருங்கள், சவிதாலேயே உங்களுக்கு மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் கோர்ஸும், மெக்கானிக்கல் இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது. மெடிக்கல் எலக்ட்ரானிக்காக இருக்கட்டும், அக்ரி, அதே மாதிரி கெமிக்கல் இதெல்லாமே கண்டிப்பாக சூஸ் பண்ணுங்கள். மீனாட்சி சுந்தரராஜன் இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ இது எல்லாமே அட்டானமஸ் தான் மேக்ஸிமம். இங்கே சிவில் மெக் இருக்கும். ஸோ அதேமாதிரி இந்த சிவில் மெக் தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கோர்ஸ் பார்க்குறீங்க. பட் இந்த மீனாட்சி சுந்தரராஜன் காலேஜெலாம் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்க காலேஜ். ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்கள் சாய்ஸில் நீங்கள் பண்ணியே ஆகணும். அதேமாதிரி பனிமலை இன்ஜினியரிங் காலேஜ் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். இங்கேயும் மெக்கு, ட்ரிபிள் எல்லாம் அவைலபிளாக இருக்கும். சேம் அதேமாதிரி யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம். ஸோ இது வந்துட்டு கான்ஸ்டியூயன்ட் காலேஜஸில் வரும் உங்களுக்கு. இந்த கான்ஸ்டியூயன்ட் காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே தான் இருக்கும். அதே மாதிரி இங்கே உங்களுக்கு கோர்சஸ் மெக்கானிக்கல், ட்ரிபிள் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ எஸ்ஆர்எம் வள்ளியம்மை, அங்கேயும் உங்களுக்கு எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ், அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜியாக இருக்கட்டும், சிவில், ட்ரிபிள், இஏஇ, மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி மெக்கானிக்கல் இந்த கோர்சஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஸோ நிறைய பேர் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க சிவில், மெக்கானிக்கல் இதுக்கெலாம் வந்து அந்தளவுக்கு ஸ்கோப் இல்லைன்னு. பட் நீங்கள் இந்த மாதிரியான நல்ல காலேஜஸில் இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரியான காலேஜஸை நீங்கள் சூஸ் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங்கில் வைக்கணும். அதே மாதிரி ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்தோன்னா மெக்கு, பயோடெக், இசிஇ இந்த மாதிரி கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இது இல்லாமல் வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னையில் இருக்கிறது. ஸோ அங்கே ஆட்டோமொபைல், சிவில், இஏஇ, மெக்கு, ட்ரிபிளியாக இருக்கட்டும். அதேமாதிரி கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ நல்ல காலேஜஸ் நிறையா இருக்குது. உங்களோட சாய்ஸ் லிஸ்ட்டில் ஃபஸ்ட் ஆர்டரில் வேக்கன்சி லிஸ்ட்டில் இருந்து வர இந்த மாதிரியான காலேஜஸை நீங்கள் சாய்ஸஸாக வைங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அதர் காலேஜஸை வச்சுக்கலாம். இந்த கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்கில் ஆட்டோமொபைல், சிவில், ட்ரிபிள், ஃபேஷன் டெக்னாலஜி எல்லாமே இருக்குது. ஸோ இந்த ஃபேஷன் டெக்னாலஜி, கரண்ட் ட்ரெண்ட் இது மாதிரி இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க கண்டிப்பாக சூஸ் பண்ணுங்கள். வேல்டெக் மல்டிடெக்காக இருக்கட்டும், வேல்டெக் ஹைடெக் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. வேல்டெக் மல்டிடெக்கில் பயோமெடிக்கு, ட்ரிபிள், மெக்கானிக்கல், அதேமாதிரி வேல்டெக் ஹைடெக்கில் பயோடெக்கு, கெமிக்கல், அதேமாதிரி மெக்கானிக்கல் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஜேஎன்என் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஆகணும். ஸோ ரொம்ப வைட் நம்பர் ஆஃப் கோர்சஸ் வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு இருக்குது. அது எல்லாமே வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ என்னென்ன கோர்ஸ் பார்த்தோம்னா ஈவன் ஏஐடிஎஸ் கூட உங்களுக்கு 1 or 2 சீட்ஸ் வந்து அங்கே இருக்குது. கண்டிப்பாக இதெல்லாமே எடுக்க ட்ரை பண்ணுங்கள். அதேமாதிரி அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி ஆகட்டும், பயோமெடிக்கலாக இருக்கட்டும், சிஎஸ்சி, இசியில் உங்களுக்கு விஎல்எஸ்சி டிசைனு, ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், சைபர் செக்யூரிட்டி இது எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்குது. ஜேஎன்என்னை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃபாலோடு பை அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டானமஸ் தான் இதுவும். இங்கேயும் பாருங்கள் ஏஐடிஎஸ்ஸாக இருக்கட்டும், பயோமெடிக்கல், சிவில், கெமிக்கல், சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிள், ஐடி, மெக்கானிக்கல், மெக்காட்ரானிக்ஸ் இவ்வளோ கோர்சஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. இந்த காலேஜஸை மறக்காமல் சூஸ் பண்ணுங்கள். இது இல்லாமல் நம்ம இப்போது பெரிய இன்ஸ்டியூட் ஆஃப் டெக் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஏஐடிஎஸ், ஏஎம்எல், சிஎஸ்பிஎஸ், சிவில், சிஎஸ்சி, ட்ரிபிள், இசி, ஐடி, மெக்கானிக்கல், சைபர் செக்யூரிட்டி இந்த கோர்சஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் நிறைய பேர் இந்த சிஎஸ்சி இந்த அது ரிலேட்டடான கோர்சஸ் எல்லாமே நிறைய பேர் கேட்டுருப்பீங்க. ஏஐடிஎஸ், ஏஎம்எல் இது எல்லாமே கூட உங்களுக்கு இந்த அக்னி காலேஜ் பெரியா இருக்கட்டும், ஜேஎன்என், அதுவும் இல்லாமல் எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் இது எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே சப்போஸ் இந்த கோர்சஸ் வேணும்னு நினச்சிங்கன்றது இதெல்லாம் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி நீங்கள் எடுத்துக்கங்க. அதேமாதிரி எஸ்சி இன்ஜினியரிங் காலேஜ்லையும் பார்த்தோம்னா இசிஇ, ட்ரிபிள், விஎல்எஸ்ஏ டிசைனாக இருக்கட்டும், அதேமாதிரி சிஎஸ்சி, ஐடி, மெக்கானிக்கல், சைபர் செக்யூரிட்டி, ஏடிஎஸ், ஏஎம்எல், சிஎஸ்பிஎஸ். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு சிஎஸ் ரிலேட்டட், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடான கோர்சஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கை பண்ணுங்கள். நல்ல காலேஜஸை சூஸ் பண்ணுங்கள். நல்ல கோர்சஸையும் பார்த்து எடுத்து அட்மிஷன்ஸை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ நமக்கு ஆகஸ்ட் 23 வந்து ஸ்டார்ட் ஆகிடும்.
இன்னும் நம்மளோட அதர் வீடியோஸில் வந்துட்டு போடலாம். நெக்ஸ்ட் இன்னும் கவுன்சிலிங் வந்து எப்படி போய் எண்ட் ஆகுது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் யார் யாருக்கெல்லாம் சீட்ஸ் கிடச்சிருக்கு, காலேஜ் ரீஓப்பனும் ஆயிருக்கு, இன்னும் உங்களுக்கு ஃபர்தர் அப்டேட்ஸ் வந்துட்டு நான் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இந்த வீடியோவும் லைக் பண்ணிங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.